அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். நாட்டிற்கே பெரும் துன்பமாக இருக்கும் துயரச் சூழலை மாற்ற வேண்டும், அதற்காக உம்மை நாடினோம் என்று பரதனிடம் பேசிய மக்கள். பாடல் எண் 1002. நின்றவர்கள் துன்பம் சூழ் நெஞ்சகத்தை கண்டனரி, அன்புடையோய் என வணங்கி அகத்தில் இறை கொண்டனரி. துன்பமதால் நாட்டிற்கே தோன்று துயர் குன்றதனால் நன்மை தர வேண்டுமென்றே நாடி வந்தோம் என்றனரி. இதுவே 1002வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். நின்றவர்கள் துன்பம் சூழ் நெஞ்சகத்தை கண்டனரி என்ற முதல் வரிக்கான விளக்கம். துன்பமே அடைந்து துன்பமயமாக அங்கே நின்றிருந்த அந்த பரதனை சூழ்ந்து நின்ற அந்த கோசல நாட்டு மக்கள் யாவரும் துன்பமே சூழ்ந்திருந்த துன்பத்தால் மிகவும் வேதனைப்பட்டு அந்த வேதனைக்கு ஆளாகி இருந்த அந்த பரதனுடைய நெஞ்சகத்தை கண்டனர். அவ்வாறு கண்டவர்கள் அன்புடையோய் என வணங்கி அகத்தில் இறை கொண்டனரே. அன்பு மிகுந்தவனே என்று அந்த பரதனை வணங்கி அந்த பரதனையே தங்களுடைய அகமாகிய இதயத்துள்ளே அவர்கள் இறைவனாக கண்டனர். அவ்வாறு இறைவனாக கண்ட அந்த பரதனையே அவர்கள் தம்முடைய இதயத்துள்ளே நிரந்தரமாக வைத்துக் கொண்டனர். துன்பமதால் நாட்டிற்கே தோன்று துயர் குன்றதனால், கோசல நாட்டிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த மன்னனுடைய இறப்பினால் நேர்ந்த துன்பத்தால் பரத சகோதரராகிய நீங்கள் இருவருமே துன்பமுற்று போய் அழுது கொண்டிருக்கக்கூடிய அந்த துன்பத்தால் உமக்கு மட்டுமல்ல துன்பம், கோசல நாட்டிற்கே பெரும் துன்பம், பெரும் குன்றம் போன்று உயர்ந்திருக்கக்கூடிய பெரும் துன்ப மலை தோன்றுவதால் அந்த துன்பத்திலிருந்து விடுதலை அடைவதற்காக நன்மை தர வேண்டுமென்றே நாடி வந்தோம் என்றனரே. நாட்டிற்கு நன்மை விளைவிக்கக்கூடிய செயலை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக, அதற்கு நீங்கள் உதவ வேண்டும் என்று கேட்பதற்காக உங்களை நாடி வந்தோம் என்று அந்த கோசல நாட்டு மக்கள் யாவரும் பரதனிடம் கூறினர். இதுவே 1002வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 1003வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியே நீயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.